நல்ல காரசாரமாக சிக்கன் சாப்பிட பிடிக்கும்னு சொல்கிறவரா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்காக தான். நல்ல சுவையான ரொம்பவே ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செட்டிநாடு சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கல்பாசி, 3 லவங்கம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன். இப்போ முதல்ல தேங்காயை போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 300 கிராம் சிக்கன் வச்சு தான் செட்டிநாடு சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைக்கிற மசாலா பார்த்திங்கன்னா 300 கிராம் சிக்கனுக்கு கரெக்டான அளவுகளாக இருக்கும். தேங்காயை லேசாக வறுத்துட்ட பிறகு வெங்காயம், தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 300 கிராம் சிக்கனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 காய்ந்த மிளகாய் போட்டு நல்ல கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கனில் அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 400 ml தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இதை மூடி போட்டு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கனுக்கு மூடி போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து லேசாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி விட்டுடணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து திறந்தாலே போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல கமகமன்னு ரொம்பவே சுவையான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.